எங்க அண்ணன் பேசும்போது சொன்னார், கிருஷ்ணகுமார் அண்ணன், குருதிக்கொடை முகாம் நடத்துறோம் தலைவர் பிறந்த நாள் அன்னைக்கு. ஆனா கலைஞர் வந்து பிறந்த நாள் அப்ப இதை நடத்திட முடியுமா? ஸ்டாலின் பிறந்த நாளுக்கு குருதி கொடை கொடுத்துட முடியுமா? 2 நாள் டாஸ்மார்க்கு லீவ் விடணும், அப்பதான் குருதி கொடை முகாம் நடத்த முடியும். ஒரு ஆளு உண்மையிலே ஒரு அதிமுக காரருக்கு விபத்து ஏற்பட்டுருச்சு. அவரை கொண்டு போய் நாம் தான் வழியில் அடிபட்டு கிடக்கிறான்னு செய்தி அறிந்து போய் மருத்துவமனையில் சேர்த்தாச்சு. குருதி தேவைப்படுது. அவரோட சொந்தக்காரங்க 8 பேர் நிக்கிறாங்கன்னு 8 பேரும் திமுக கரப்பட்டு வேட்டி. எப்பா உயிருக்கு போராடி இருக்கிற, ரத்தம் கொடுங்கப்பான. நேற்று போட்டது 24 hours ஆகல. உடனே நாம் தமிழர் கட்சி பிள்ளை, அந்த பிள்ளையின் உடம்பில் ஓடுகிறது தமிழ் ரத்தம். அந்த ரத்தத்தினுடைய மிகப்பெரிய தாக்கம் எங்கிருந்து வந்தது? என் தலைவர் வழி நின்று எங்க அண்ணன் வழியாக வந்தது. உடனே ஓடி வந்து, உங்களுக்கு ரத்த சப்ளை நாங்க தான், நீங்க ஒன்லி சாராய சப்ளை, நாங்க வந்து குருதியே. அப்படிப்பட்ட ஒரு உண்மையிலே ஒரு மருத்துவர் சொன்னார், ஒரு மருத்துவர் சொல்கிறார், இந்த குருதிக்கொடை முகாம் தான் வரலாற்றின் சிறப்புமிக்க குருதிக்கொடை முகாம். ஏன்டா வந்த அத்தனை பேருக்கு ரத்தம் எடுப்பாங்க, என்னைய தவிர மற்ற எத்தனை எடுத்தாங்க? எல்லாருக்கும் எடுத்தாங்க. ஏன்னா நமக்கு 8 HP எடுக்க மாட்டேன்ட்டாங்க. உண்மையில் ஒரு பிறந்த நாள் அன்று இத்தனை லட்சம் யூனிட் ஒரு குருதியாக கொடுக்க முடியும் என்றால் அது எங்கள் தலைவனின் வளர்ப்பு, எங்க அண்ணனின் வளர்ப்பு. இன்றைக்கு உண்மையில் சொல்ல போனால், நான் வந்து ஒரு 2 ஆண்டுகளுக்கு முன்பு கத்தாருக்கு போயிருந்தேன். அப்ப வெளிநாடு வேற ஒரு நாட்டில இருந்து வந்த பெண்மணி நான் சேலை அணிந்திருந்ததை பார்த்துட்டு, நீங்க தமிழா அப்படின்னு கேட்டாங்க. ஆமா, நான் பெருமையா சொல்லிட்டு இருக்கேன், இவங்க வளர்த்த தமிழ்நாடு போல இருக்குன்ட்டு. எஸ், தமிழ்நாடு அப்படின்னு. அவங்க எடுத்தவங்க கேட்டாங்க, ஸ்ரீலங்கா அப்படின்னாங்க. இல்லைங்க, இந்தியா, தமிழ்நாடு அப்படின்னு சொல்லி சொன்னேன். அடுத்த வார்த்தை தமிழ்நாடுன்னு நான் சொன்ன பிறகு, தமிழ்நாடு என்று நான் சொன்ன பிறகு அந்த அம்மா கேட்டது பிரபாகரன் சீமான் என்ற வார்த்தையை அவங்க பதிவு சொன்னாங்க. அதுதான் தமிழ்நாடு, அதுதான் தமிழுடைய மாண்பு. எங்கோ இருக்கின்ற வெள்ளைக்கார பெண்மணிக்கும் தமிழத்திற்கு என்று ஒரு தலைவன், அவனுடைய தம்பி என்று பறைசாற்றி சென்றவன் எங்கள் தலைவன், எங்கள் தலைவன். எனக்கும் ஒரு பேராசை உண்டு. மரியாதைக்குரிய எனது அன்பு சகோதரி கார்த்திகா சொன்னது போன்று, அந்த ஈழ நிலத்தில் நான் பிறந்திருக்க வேண்டுமா? அவரோடு உரையாடி இருக்க வேண்டுமா? உண்மையில் சொல்ல போனால், அவர் உணவு உண்ணும் போது பக்கத்தில் அருகாமையில் வந்து கரைகின்ற காக்கைக்கு தன் கையால் உணவளித்திருப்பார் அல்லவா? அந்த காக்கையாக இருந்தால் கூட எங்களுக்கு கௌரவம் தான். அந்த நிலத்தில் பிறந்தது மட்டுமல்ல, அவர் வாழ்விடத்தில் நடந்தது மட்டுமல்ல. உண்மையில் சொல்ல போனால், எங்க ஊரில் நான் பிறந்த திருமுல்லைவாசல் பகுதியில் முல்லைவாணன் என்ற ஒரு புலிகளுக்கு ஆதரவு அளித்ததாக மலேசியாவிலிருந்து நாடு கடத்தப்பட்ட ஒரு மாபெரும் புலவர் இருந்தார். அவர் வீட்டுக்கு வந்து தலைவர் 13 நாட்கள் தலைமறைவாக, அவர் மனைவிக்கே தெரியாம, அந்த வீட்டில் இருக்கிறவருடைய மனைவிக்கே தெரியப்படுத்தாம 13 நாட்கள் மாறு வேடத்துல அவர் வீட்டில் தங்கி இருந்தாராம். பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு மாட்டு கொட்டகை, அந்த கொட்டகையில தங்கி இருந்தாராம். அந்த செய்தி தெரிந்த பிறகு அந்த மாட்டு கொட்டகையில் போய் 1/2 மணி நேரத்துக்கு மேல் நின்று என் தலைவன் நின்ற இடம் என்று பெருமைப்பட்டு வந்து வர முடியும் என்றால், அப்படிப்பட்ட ஆக சிறந்த ஆளுமையாக இருந்தவர் நம் தலைவர். எல்லோருக்கும் ஒரு ஆசையும் கனவும் இருப்பது போன்று, அந்த மன்னாதி மன்னன் ஒரு மாசற்ற அண்ணன், அவன் தேசத்தில் எப்போது வாழ்வோம் அப்படின்னு ஒரு பேராசை இருக்கும் இல்லையா? அப்படிப்பட்ட பேராசையினுடைய பெரும் தவமாக, பெரும் குடையாக தனித்த தமிழீழம் அமைய வேண்டும் என்றால் தமிழ்நாடு நம்முடையதாக மாற வேண்டும். அந்த மன்னாதி மன்னனுடைய தம்பியினுடைய இளவனுடைய ஆட்சி அதிகாரம் என்றைக்கு தமிழ்நாட்டில் கொடிகட்டி பறக்கின்றதோ அன்றைக்குத்தான் நானும் சக மனிதர்களைப் போல, இங்க இருக்கக்கூடியவர்களைப் போல, எம்ஜிஆர் தலைவர்கள் நினைச்சிருந்த கூட்டத்திலிருந்து வந்தவங்க தான். அதெல்லாம் விடுங்க, கருணாநிதி தலைவர்கள் நினைச்சு வந்த கூட்டம் தான். அவரே உங்களுக்கு ஓடித்தான் வந்திருக்கிறார், இது தெரியாம நினைச்சிருந்திருக்கோம். இன்னும் பல பேர் உதயநிதி ஸ்டாலினை தலைவராக எண்ணிக்கொண்டிருக்கிறாங்க, ரஜினிகாந்த் அவர்களை தலைவராக எண்ணிக்கொண்டிருக்கிறாங்க. இன்னும் வரக்கூடிய எத்தனையோ பேர்கள் தலைவராக இருக்கலாம். ஆனால் உறவுகளே, உங்கள் தகப்பன் தான் உங்கள் குடும்பத்தினுடைய தலைவராக இருக்க முடியும். நீங்கள் ராஜராஜ சோழனின் வழிவந்த வாரிசுகள் என்றால், நீங்கள் மருதுபாண்டியர்களின் வாரிசு என்றால், நீங்கள் தீரன் சின்னமலையின் வாரிசுகள் என்றால், நீங்கள் சிங்காரவேலரின் வாரிசு என்றால், நீங்கள் இத்தனை தமிழர்களுடைய வாரிசுகள் என்றால், நீங்கள் உண்மையில் உங்கள் தலைவனாக கொண்டிருக்க வேண்டியது தலைவன் பிரபாகரனை மட்டும்தான் என்பது யதார்த்தம். அந்த யதார்த்த சூழல் இன்றைக்கு ஒரு நாள், இன்றைய நாள் மனதில் ஒரு உறுதி எடுத்துக் கொள்ளுங்க. 1000 எண்ணச்சரிவுகள் வரலாம்,
1000 நோக்கத்திலிருந்து தவறக்கூடிய சிந்தனை தவறுதல்கள் வரலாம். எனக்கு நிறைய பெரிய நெருக்கடிகள் வரும்போதும் சரி, சின்ன நெருக்கடிகள் வரும்போதும் சரி, குடும்பத்தினுடைய பிரச்சனைகள் வந்த போதும் சரி, நண்பர்களுடைய பிரச்சனைகள் வந்தாலும் சரி, நான் எண்ணிக்கொள்வது இருவரை தான். சத்தியம் மட்டும் சொல்றேன், 2 பேர் தான் நினைச்சுக்கேன். ஏன்னா இந்த 2 பேரும் தான் பிரச்சனையை மண்டபலா வச்சிருக்கீங்க. ஒன்னு தலைவர். இவ்வளவு பிரச்சனைகளுக்கு நடுவிலும், குடும்பத்திற்கு நடுவிலும், பெற்றோர்களுக்கு நடுவிலும், தன் பிள்ளைகளுக்கு நடுவிலும், தன் மனைவி மக்களுக்கு நடுவிலும், இத்தனை துயரங்களுக்கு நடுவிலும் கூட தன் இனத்திற்காக நின்ற பெருமகன், அவனுடைய வாரிசுகள், அவனுடைய பிள்ளைகள். நாம் அதை தாண்டி எங்கள் அண்ணன் செந்தமிழன் சீமா எனக்கு குரல் பதிவு ஒரு தடவை வச்சாங்க. டேய், நான் பட்டதை விளையாடான். அந்த ஒரு வார்த்தை தானே, அந்த ஒரு வார்த்தை மட்டும்தான் இன்றைக்கு எத்தனை நெருக்கடிகள் தந்த போதும் தமிழ் இனத்தில் பிறந்து தமிழரோடு தமிழராக வளர்ந்தவர்கள் கூட தமிழுடைய ஆட்சி அதிகாரம் வரக்கூடாது என்று மார்தட்டி கொண்டிருக்கிறேன். நமக்கான சூழ்ச்சி வலை நிறைய பின்னப்பட்டு கொண்டே இருக்கு. இவற்றையெல்லாம் உடைக்க வேண்டும் என்றால் தமிழன் தமிழன் என்ற மாண்பை கொள்ள வேண்டும். அந்த மாண்பு மட்டும்தான் உறுதியாக இருக்க வேண்டுமே தவிர இந்த அல்லு சில்லறைகளுக்கெல்லாம் மனதில் இடம் கொடுத்துடாதீங்க. இலக்கு ஒன்றுதான், இனத்தின் விடுதலை என்ற மாபெரும் உணர்ச்சி மனிதனுடைய வாரிசுகள் நாம் என்பதை பறைசாற்று. யார் யாருக்கும் ஆட்சி அதிகாரத்தை கொடுத்து விட்டு 2 அடி 3 அடி நிலத்துக்கும் 3 சென்ட் இடத்துக்கும் நாம் போராடி கொண்டிருக்கிறோம். வீதியில் நிற்க வைத்து விட்டாங்க. நாம் போராடி போராடி செத்தாலும் பரவாயில்லை என்று அவர்கள் அவருடைய வேலை செய்து கொண்டே இருக்கிறார். அவற்றை எல்லாம் நெறிப்படுத்த வேண்டும் என்றால், சரிப்படுத்த வேண்டும் என்றால், அந்த மனிதனுடைய கனவு நனவாக வேண்டும் என்றால், தனித்த தமிழீழம் அமைய வேண்டும் என்றால், தமிழ்நாட்டில் தமிழர் நல ஆட்சி நடக்க வேண்டும். நமது அண்ணன் செந்தமிழன் சீமான் அரியணையில் ஏற வேண்டும். அதனுடைய தொடர்ச்சியாக தனித்த தமிழீழம் அடைய வேண்டும். ஒட்டுமொத்த தமிழர்களும் நிம்மதியாக சுதந்திரமாக வாழ வேண்டும். ஏனென்றால் உயிரை விட முக்கியத்துவம் வாய்ந்தது உரிமையும் சுதந்திரமும் என்று சொன்ன மனிதனை நாம் தலைவனாக கொண்டிருக்கிறோம். எல்லாவற்றிற்கும் அடையாளமான மனிதனாக கொண்டிருக்கிறோம். நான் சமீபத்தில் ஒரு செய்தி கேள்விப்பட்டு அதை மட்டும் சொல்லி நிறைவு பெற்றது. ஒரு மனிதன், அவரோடு உடன் இருந்த ஒருத்தர் தவறு பண்ணிட்டாருன்னு பக்கத்துல இருந்தவங்க வந்து சொல்லிட்டாங்க. இந்த மாதிரி அவர் பண்ணல, அவர் தவறு பண்ணல, ஆனா தவறு பண்ணிட்டாருன்னு ஒரு தவறான செய்தியை வந்து தலைவரிடம் சொல்லிட்டாங்க. தலைவரும் இருந்த பதட்டத்தில் சரியா விசாரிக்காம அவருக்கு வந்து இந்த மாதிரி நீ பண்ணியாப்பா அப்படின்னு கேட்டுட்டு உடனே இவர் வந்து 2 நாள் பட்னி போடுங்கன்ற மாதிரி ஒரு சின்ன தண்டனையை கொடுத்துட்டார். ஆனா ஒரு நேரத்தில் அவர் அந்த தவறை செய்யல அப்படின்னு வருதான். அவருக்கு என்ன தண்டனை வழங்கப்பட்டதோ அதே தண்டனை தானும் ஏற்றுக்கொண்ட தன்மான மனிதன் நமது தலைவன். அப்படிப்பட்ட ஒரு மனிதனுக்கு நாம் வாரிசுகளாக இருக்கிறோம். அவர் நடத்துகின்ற படையில் நாமும் ஒரு ஆயுதமாக இருக்கிறோம் என்பதை பெருமையாக கொள்ளுங்கள். தமிழ்தாய் வாழ்க, தலைவர் பிரபாகரன் வாழ்க. தமிழர் நாட்டில் தமிழர் கொடி விரைவில் பறக்கட்டும். அதற்கான உழைப்பை முற்று முழுவதுமாக செலுத்துவோம். இலக்கு ஒன்றுதான், இனத்தின் விடுதலை. நன்றி, வணக்கம். நாம் தமிழர், நாமே தமிழர்.